அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட நான் அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு செயல் செஞ்சுட்டு நம்ம செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் சுபஹானத்தால உடனே ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன செய்கிறான், அந்த துவாவை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கேன். அது என்ன துவாங்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் நோன்பு வைத்துவிட்டு நோன்பு நேரத்தில் கேட்குற துவாவை காட்டிலும், ஃபர்லு தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவை காட்டிலும், தர்மம் செய்துவிட்டு கேட்கக்கூடிய துவா காட்டிலும், இந்த செயல் செய்துட்டு கேட்குற துவா மிகவும் சிறந்தது. அல்லாஹ் உடனே அதற்கு பதிலளித்து உடனே என்ன செய்கிறான், அதை கபூலாக்கிறான் என்று சொன்னார்கள். அப்போ நம்ம இந்த செயல், அதாவது தொழுதுட்டும் தர்மம் செய்து செய்கிற துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கிறான். ஆனால் இந்த செயலுக்கு உடனே என்ன செய்கிறான், அல்லாஹ் சுபஹானத்தால பதிலளிக்கிறான். அதுக்கு அல்லாஹ்வோட தூதர் அந்த குர்ஆனோட சம்பவத்தை நமக்கு சொல்கிறாங்க. அதாவது ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோட அரண்மனையில் தான் வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் இருவருக்கிடையே சண்டை ஏற்படும்போது அந்த சண்டை என்ன செய்கிறாங்க, இவங்க விலக்க போய் அவருக்கும் இவருக்கும் சண்டை, அந்த விலக்க போனவருக்கும் இவருக்கும் சண்டைப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மனிதர் அடித்து விடுகிறார்கள். அந்த மனிதர் கீழே விழுந்து என்ன செய்கிறார், இறந்து விடுகிறார். உடனே மூசா அவர்கள் கொலை செய்து விட்டார் என்று அங்கிருந்தவர்கள் கத்தவும், இவர்கள் என்ன செய்கிறார்கள், தான் ஒரு கொலை செய்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வேகமாக அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, ஓடி வந்து, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, குர்ஆனில் வந்திருக்கு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வர்றாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தின் கீழே அமர்ந்திருக்கும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறோட மூடி பார்த்திங்கன்னா மிகவும் கனம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த மூடியை நகட்டி விட்டு தன்னோட மாடுகளுக்கு, அதான் ஒட்டகம் தானே அப்போ நிறையா இருக்கும், ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தூரத்தில் 2 பெண்மணிகள் நின்று கொண்டே இருப்பதை பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக போய், ஏன் நீங்கள் இப்படி நிற்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, எங்களோட தந்தை மிகவும் வயசானவர், அவரால் இந்த மாதிரி ஒட்டகங்களை மேய்ப்பதற்கோ தண்ணி கொடுப்பதற்கோ முடியாது, அதனால் நாங்கள் வந்திருக்கோம். இவங்க ஆண்களாக இருக்கிறார்கள், இவர்களை முந்தி கொண்டு எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது. அவர்கள் கொடுத்து சென்ற பிறகு நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுப்போம்னு சொல்லி சொன்னோன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமாக போய் அந்த கிணத்தோட மூடியை நகட்டி அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுத்து விட்டு என்ன செய்கிறாங்க, போய் மீண்டும் தன்னோட இடத்துல அமர்ந்துக்கிறாங்க. அந்த பெண்மணிகளும் சென்று விடுகிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட இவ்வாறு கையேந்தி இந்த மாதிரி துவா செய்கிறாங்க. ரப்பி இன்னி லிமா 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 அன்ஜல்த இலேஹி மின் ஹைரில் பகீர். பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருள் நல்லவற்றின் பக்கம் நான் நிச்சயமாக தேவையுடையவனாக இருக்கின்றேன் அப்படின்னு இதோட பொருளாக இருக்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்கவில்லை, நீ எதை நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவை செய்கிறப்ப அவர்களுக்கு தங்குவதற்கு வீடோ என்ன செய்யறது, ஒரு குடும்பமோ ஒரு வேலையோ இல்லை. அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த உதவி நம்ம ஒரு மனுஷர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, ஒரு பண தேவையாக இருக்கலாம், ஒரு நோயில் கஷ்டப்படலாம், இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு தேவைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த கஷ்ட நேரத்தில் நம்ம போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு உடனே அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோன்னா அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா என்ன செய்யுது, கொஞ்சம் சிறிது நேரத்தில் கபூலாகுது. நினச்சி பாருங்கள். அதில் 2 பெண்மணியில் ஒரு பெண்மணி வர்றாங்க. அதை கூட அல்லாஹ் சுபஹானத்தால குர்ஆனில் அந்த பெண்மணி வருகிறாள் என்று சொல்லவில்லை, மிகவும் வெட்கத்துடனும் நாணத்துடனும் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, வந்து எங்களுடைய தந்தை உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். உடனே மூசா நபி கேட்குறாங்க, எதற்கு, நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்காக நன்றி செலுத்துவதற்காக, நன்றி சொல்வதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணி கூட போகிறாங்க. அப்போ அந்த பெண்மணியோட தந்தையும் என்ன செய்கிறாங்க, நபி தான், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் ஒரு நபி தான். அப்போ மூசா நபியை பார்த்து பேசுகிறாங்க. அப்பொழுது அந்த பெண்மணியில் ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, தந்தை அவர்களை இவர்களை நம்ம என்ன செய்யலாம், வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம். உடனே அந்த தந்தை கேட்குறாங்க, எதை வைத்து நீ சொல்லுகிறாய்மா அப்படின்னு கேட்டோன்னா, நாங்கள் பார்த்தோம் கண்கூடா, என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு 4 பேர் தூக்கக்கூடிய ஒரு இரும்பு அந்த கிணத்தோட மூடிய வாளியை தூக்குனாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்துமான்னு கேட்டப்ப இவர் நம்பிக்கைக்குரியவர். உடனே மூசா
அந்த பெண்மணியோட தந்தை கூறினார்கள், "எப்படி எதை வைத்து நீங்க சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டு நெனச்சு பாருங்க. இந்த காலத்தில எங்களோட பிள்ளைகளும், உங்களோட பிள்ளைகளும் இந்த ஒழுக்கத்தையும், இந்த வழிய தான் நம்ம என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் குடுக்கணும். எப்படி ஒரு பாருங்க, இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களையே நம்ம ஒரு ஒரு ஆணுக்கோ, ஒரு பெண்ணுக்கோ பெண் பார்க்குறாங்க என்றால், "இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு" சொன்னா நம்ம சொல்லுவோமா? "எனக்கு தெரியாது. இவரோட விஷயம் எனக்கு புரியாது." ஏன்னு கேட்டா பயப்படுவோம். நாளைக்கு அந்த பெண்ணோ, ஆணோ கல்யாணம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம், இவர் எப்படியாச்சும் இருந்துட்டா நம்மளோட மேல பழி வந்துருமேன்னு பயப்படுவோம். அந்த பெண்மணி சொல்றாங்க, "இவர் நம்பிக்கைக்குரியவர். எதை வைத்து சொல்லுகிறீர்கள்?" நினைச்சு பாருங்க, அந்த பெண்மணியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகரிப்லேருந்து ஒரு இஷா வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க சந்திச்சது. அந்த அந்த தண்ணி எடுத்து குடுத்தாங்க. அந்த ஒட்டகத்த குடுத்துட்டு இந்த பெண்மணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. "எதை வைத்து சொல்கிறீர்கள் அம்மா?" அப்படின்னு கேட்டோன்னே, அதான் அந்த பெண்மணி சொன்னாங்க, "வாப்பா, நாங்கள் இருவர் இருந்தோம். அவங்க ஒட்டகத்துக்கு என்ன செஞ்சாங்க? தண்ணி குடுத்தார்கள். ஒரு முறை கூட அவர்கள் எங்கள் இருவரையும் நேருக்கு நேராக நிமிர்ந்து பார்க்கவில்லை. பார்வை தாழ்த்தி விட்டார்கள். எங்கு வெட்கமும் பார்வையும் இருக்கிறதோ, அங்கே ஈமான் அதிகரிக்கும். ஈமானின் ஒரு பகுதி என்ன செய்வாங்க? வெட்கம்." அப்ப அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல இவ்வளவு ஒரு அழகாக என்ன செஞ்சிருக்கான்? சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அவங்க நபி சொன்னாங்க, அந்த பெண்ணோட ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், "நீங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள். என்னோட ஆடுகளையும், ஒட்டகங்களையும் மேய்த்துக் கொள்ளுங்கள்." பிறகு சொன்னார்கள், "என் 2 மகள்களை, 1 மகளை, அதாவது மகர் தொகையாக 10 ஆண்டுகள் என்ன செய்யுங்க, ஆடு மேய்த்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கன்றாங்க." அப்ப இந்த துவாவ செய்ததுக்கப்புறம், அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு, ஒரு குடும்பம், வேலையும் கிடைத்தது. என்ன உதவி செஞ்சாங்கன்னு நெனச்சு பாருங்க. ஒரு கஷ்டப்படுற பெண்மணியை பார்த்து அவர்கள் அப்படியே அமரவில்லை. வேகமாக அவங்க என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. இப்ப நம்மளும் கண்கூடா எத்தனையோ பேர பார்க்குறோம். நம்மளால பண உதவி செய்ய முடியலன்னா, உடலால உதவி செய்யலாம். அவங்களுக்கு நம்மளால என்ன முடியும்? இப்போ ஒருத்தவங்கள பார்க்குறோம், அவங்களுக்கு நோயா இருக்குன்னா, அவங்களுக்கு பண உதவி செய்ய முடியலன்னா, அவர்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள செய்யலாம். கஷ்டப்படுறாங்கன்னா, நம்மட்ட பணம் இருந்தா பண உதவி செய்யலாம். ஏதோ ஒரு உதவியை செய்துவிட்டு, நம்ம கேட்கக்கூடிய துவாவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக என்ன செய்றான்? ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வோட தூதர் இது குர்ஆன்ல கூறப்பட்ட உண்மை சம்பவம். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்மளால முடிந்த உதவிகள செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். செஞ்சுட்டு உடனே துவா செஞ்சோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். இந்த வீடியோவ பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் என்ன செய்வானா, மத்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கோ, பண பண உதவி நம்மளால முடிந்த பண உதவியோ, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிந்த உடலால ஆன உதவியோ, சின்ன சின்ன ஹெல்ப்போ நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த வாய்ப்பை தருவானாக என்று நான் துஆ செய்து கொள்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.